Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 12 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிறவர் யார்? கர்த்தர். கேள்வி எண் 2. எதை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்துகிறார்? பூமியை. கேள்வி எண் 3. வானங்களை விரிப்பது யார்? கர்த்தர். கேள்வி எண் 4. கர்த்தர் எதை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவார்? எருசலேமை. கேள்வி எண் 5. கர்த்தர் யாருக்கு எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவார்? சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். கேள்வி எண் 6. யாருக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும்? எருசலேமுக்கு. கேள்வி எண் 7. எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே எருசலேம் போலாவது எது? யூதா. கேள்வி எண் 8. பாரமான கல்லாவது யார்? எருசலேம். கேள்வி எண் 9. எருசலேமை பாரமான கல்லாக்குவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 10. கர்த்தர் எருசலேமை யாருக்கு பாரமான கல்லாக்குவார்? சகல ஜனங்களுக்கும். கேள்வி எண் 11. எருசலேமை கிளப்புகிற யாவருக்கும் என்ன ஆகும்? சிதைக்கப்படுவார்கள். கேள்வி எண் 12. எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வது யார்? பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம். கேள்வி எண் 13. எவற்றுக்கு திகைப்பு உண்டாகும்? குதிரைகளுக்கு. கேள்வி எண் 14. கர்த்தர் யாருக்கு புத்தி மயக்கத்தை வர பண்ணுவார்? குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு. கேள்வி எண் 15. கர்த்தர் எந்த வம்சத்தின் மேல் தன் கண்களை திறந்து வைப்பார்? யூதா. கேள்வி எண் 16. குதிரைகளுக்கு கர்த்தர் என்ன உண்டு பண்ணுவேன் என்று கூறுகிறார்? குருட்டாட்டம். கேள்வி எண் 17. கர்த்தர் எந்த குதிரைகளுக்கு குருட்டாட்டம் உண்டு பண்ணுவார்? ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும். கேள்வி எண் 18. தேவனுடைய துணையினால் தங்களுக்கு பெலனாவார்கள் என்று யூதா யாரை சொல்லுவார்கள்? எருசலேமின் குடிகளை. கேள்வி எண் 19. எருசலேமின் குடிகள் தேவனுடைய துணையினால் தங்களுக்கு பெலனாவார்கள் என்று சொல்லுவது யார்? யூதாவின் தலைவர். கேள்வி எண் 20. எருசலேமின் குடிகள் தேவனுடைய துணையினால் தங்களுக்கு பெலனாவார்கள் என்று யூதாவின் தலைவர் எங்கு சொல்லிக் கொண்டார்கள்? தங்கள் இருதயத்தில். கேள்வி எண் 21. விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கு ஒப்பாக்கப்படுவது யார்? யூதாவின் தலைவர். கேள்வி எண் 22. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிவது எது?
தீவட்டி. கேள்வி எண் 23. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரியும் தீவட்டிகளுக்கு ஒப்பாவது யார்? யூதாவின் தலைவர். கேள்வி எண் 24. யூதாவின் தலைவர்கள் எந்த புறமாக புறப்பட்டு எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள்? வலதுபுறமும் இடதுபுறமுமாய். கேள்வி எண் 25. யூதாவின் தலைவர்கள் யாரை பட்சிப்பார்கள்? சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும். கேள்வி எண் 26. எருசலேம் தன் ஸ்தானமாகி எங்கே குடியேற்றப்படும்? எருசலேமிலே. கேள்வி எண் 27. கர்த்தர் யாருடைய கூடாரங்களை முதல் ரட்சிப்பார்? யூதாவின். கேள்வி எண் 28. எந்த வம்சத்தாரின் மகிமை யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவை முதலில் ரட்சிப்பார்? தாவீது. கேள்வி எண் 29. எந்த குடிகளின் மகிமை யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவை முதலில் ரட்சிப்பார்? எருசலேம். கேள்வி எண் 30. யார் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவை முதலில் ரட்சிப்பார்? தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேம் குடிகளின் மகிமையும். கேள்வி எண் 31. யூதாவின் குடிகளை ரட்சிக்கும் நாளிலே கர்த்தர் எந்த குடிகளை காப்பாற்றுவார்? எருசலேமின் குடிகளை. கேள்வி எண் 32. எருசலேம் குடிகளில் தள்ளாடினவன் யாரை போல் இருப்பான்? தாவீதை போல. கேள்வி எண் 33. தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பது யார்? தாவீது குடும்பத்தார். கேள்வி எண் 34. யாருக்கு விரோதமாக வருகிற எல்லாரையும் அழிக்க பார்ப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? எருசலேமுக்கு. கேள்வி எண் 35. எருசலேமுக்கு விரோதமாக வருகிற யாரை அழிக்க பார்ப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? எல்லா ஜாதிகளையும். கேள்வி எண் 36. தாவீதின் குடும்பத்தாரின் மேல் ஊற்றப்படுவது எது? கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. கேள்வி எண் 37. எருசலேம் குடிகளின் மேல் ஊற்றப்படுவது எது? கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. கேள்வி எண் 38. குத்தின கர்த்தரை நோக்கி பார்ப்பது யார்? தாவீதின் குடும்பத்தார், எருசலேமின் குடிகள். கேள்வி எண் 39. குத்தினவருக்காக எப்படி புலம்புவார்கள்? ஒரே பேரானவருக்காக புலம்புகிறது போல. கேள்வி எண் 40. கர்த்தரை குத்தினவர்கள் யாருக்காக துக்கிக்கிறது போல துக்கிப்பார்கள்? தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல. கேள்வி எண் 41. தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எப்படி துக்கிப்பார்கள்? மனம் கசந்து. கேள்வி எண் 42. மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊர் அது? ஆதாத் ரிம்மோன். கேள்வி எண் 43. யாரின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும்? மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின். கேள்வி எண் 44. புலம்பிக் கொண்டிருக்கிறது எது? தேசம்.
கேள்வி எண் 45. ஒவ்வொரு வம்சமும் எப்படி புலம்பும்? தனித்தனியாக. Thank you for watching.